ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, இது கால புருஷனுக்கு 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின் போது அஷ்டமஸ்தானம். இது சபிக்கப்பட்ட ராசி, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது. அது அத்தனையும் உண்மை மேடம். துரோகத்தை சந்திச்சுன்னா சந்தோஷப்படுங்க. நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு துரோகமும் உங்களை சிற்பமா செதுக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா மேடம்? ரொம்ப நாளா பெருசா நான் நல்லா இல்லைங்க அப்படின்னு தான் எல்லா விருச்சிக ராசியும் சொல்றாங்க. ஆமா, பெரும்பாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வெண்டா ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அவங்களோட லைஃப் பார்ட்னர் தாயை போல அன்பு செலுத்தணும் அப்படின்னு தாய் எப்படி கிடையாது. 2 மணிக்கு வா, விடிய காலைல 4 மணிக்கு வா, 1:30 மணி வரைக்கும் அந்த அம்மா முழிச்சுட்டே இருக்கும், பிள்ளை எப்போ வரும் பிள்ளை எப்போ வரும் அப்படின்னு. அப்ப தாயை போல் யாராலையும் நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு ஈசனை மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற யாரையும் சொல்ல மாட்டாங்க. 5ல் சனி இருக்கா, மைனஸ் ஏதாவது இருக்கா? குருவோட பார்வை இருக்கு. குருவோட பார்வை சனியை விட்டு அகலாத வரைக்கும் இவ்வளோண்டு மைனஸ் கூட கிடையாது. பொதுவா அவனே நல்ல பாவத்தை தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கும் மேல குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்லது. வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப அழகா இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, சாதகம் என்ன, முக்கியமா எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, இது கால புருஷனுக்கு 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின் போது அஷ்டமஸ்தானம். இது சபிக்கப்பட்ட ராசி, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது. அது அத்தனையும் உண்மை மேடம். ஆனா இந்த ஏமாற்றம் துரோகம் எல்லாமே அவங்கள சிலைய சிற்பமா மாத்துறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விருச்சிக ராசி இது வரைக்கும் ஏமாறவே இல்லைன்னா கஷ்டப்படுங்க, ஏமாந்தனா சந்தோஷப்படுங்க. இது வரைக்கும் துரோகத்தை அனுபவிக்கவே இல்லைன்னா மூலையில உட்காந்து ஓன் அழுங்க. துரோகத்தை சந்திச்சுன்னா சந்தோஷப்படுங்க. நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு துரோகமும் உங்களை சிற்பமா செதுக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா மேடம்? ரொம்ப நாளா பெருசா நான் நல்லா இல்லைங்க அப்படின்னு தான் எல்லா விருச்சிக ராசியும் சொல்றாங்க. ஆமா, பெரும்பாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீக்வெண்டா ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அவங்களோட லைஃப் பார்ட்னர் தாயை போல அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெத்த தாயால தான் தாயை போல அன்பு செலுத்த முடியும். மத்தவங்களால செலுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். 2 மணிக்கு புள்ள வந்தா கூட அம்மா எந்திரிச்சு தோசை விட்டு கொடுக்கும். ஆனா 11 மணிக்கு கணவர் வந்தா கூட அங்க ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கும் சாப்பிட்டு படு அப்படின்னு வச்சிருக்கேன், சாப்பிட்டு படு. இதுதான் பாத்தீங்கன்னா மனைவி சொல்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தாய் எப்படி கிடையாது. 2 மணிக்கு வா, விடிய காலைல 4 மணிக்கு வா, 1:30 மணி வரைக்கும் அந்த அம்மா முழிச்சுட்டே இருக்கும், பிள்ளை எப்போ வரும் பிள்ளை எப்போ வரும் அப்படின்னு. அப்ப தாயை போல் யாராலையும் நம்ம யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு ஈசனை மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற யாரையும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சந்திரன் நீச்சம் அடையிறது அப்படின்னால பெரும்பாலான விருச்சிகத்துக்கு தாயினோட பாசம் அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. ஆனா அதுல எக்ஸப்ஷன்ஸ் நிறைய உண்டு மேடம். என் குழந்தைய விருச்சிகம் தான். என் குழந்தைய விருச்சிகம். நான் எப்பயுமே என் பையன் கிட்ட சொல்லுவேன், அம்மாக்கு பின்னாடியும் நீ அம்மானோட விருச்சிக ராசி வீடியோ பார்க்கணும் அப்படின்பேன். ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுல கொடுப்பேன். குழந்தைக்கு கஷ்ட காலகட்டத்துல நம்ம மனுஷங்களா பிறந்துட்டோம், கஷ்ட காலகட்டம்ன்றது வரும் இல்லைங்களா? இப்ப சின்ன குழந்தைங்க வளர வளர உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப அந்த நம்மளோட வார்த்தைகளை உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால சொல்லுவேன். அப்ப இந்த விருச்சிக ராசி பெருசா நல்லா இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, பெருசா நல்லா இருக்க போறீங்க. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட விருச்சிகம் ரொம்ப நாளா நல்லா இல்லை அப்படின்னாலும் இப்ப சனி பஞ்சம சனியா இருக்க, உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்க. சூப்பர். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை இருக்கு. சனி உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போறா. பாக்கி 8 கோள்களும் கப் சிப்புன்னு வாய் மேல விரல வச்சுன்னு உட்கார்ந்துட்டு போறாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். சரி, 5ல் சனி இருக்கா, மைனஸ் ஏதாவது இருக்கா? குருவோட பார்வை இருக்கு. குருவோட பார்வை சனியை விட்டு அகலாத வரைக்கும் இவ்வளோண்டு மைனஸ் கூட கிடையாது. பொதுவா அவனே நல்ல பாவத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கும் மேல குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்லது. குரு வக்ரகதி அடையும் போது, குரு அதிசாரமா பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, 5ல் இருக்க சனி பிள்ளைங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஏற்படுத்தி கொடுப்பான். எங்க அம்மானா தெய்வம் அப்படின்னு சொன்னப்ப நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரி அந்த வாயாலேயே அந்த மாதிரி சொல்ல. ஆமா, எங்க அப்பானா தெய்வம் அப்படின்னு சொன்னவங்க எங்க அப்பா ஈச மாதிரி அப்படின்னு எங்க அப்பா மாதிரி ஒருத்தர் நான் பக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்துவோம். ஸோ அதுல எப்பயுமே கவனம். குழந்தைங்களுக்கு தெரியாம நீங்க எதுவுமே செய்யாதீங்க. இது செய்யறீங்க அப்படின்னா கூட நிறைய நேரம் என்ன தெரியுங்களா மேடம் பண்ணுவாங்க பெத்தவங்க, குழந்தைங்களை திருத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறுக்கோடியில போயிட்டு குழந்தைங்களை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எக்காரணத்தை கொண்டு குறுக்கோடியில போவாதீங்க. உங்க குழந்தைங்களோட ஒரு பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா இறங்கிடுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது கவனம் அப்படின்றது வேணும். இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இவங்க அடிக்கடி போய் பார்க்கணும் மேடம். இங்கேருந்து மேல்மருவத்தூர் பக்கத்துல எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. அது கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தா பிரச்சனை இல்லை. கேட்டட் கம்யூனிட்டியா இல்லை அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா போய் பார்க்கணும். ஏன்னா பெருசா இப்ப நம்ம காம்பவுண்டே கட்டியிருந்தா கூட காம்பவுண்டே இடிச்சுட்டு எதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
எவ்வளோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட படபலம் பணபலம் முன்னாடி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இந்த கட்சி அந்த கட்சின்னு வாங்க, அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு தெரியாது, ஆனால் இவங்க தான் சிஎம் பிஎம் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். 5ல் சனி இருக்கிறதுனால இப்படி ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து நெகட்டிவ் இவ்வளோ தான், பட் இருந்தாலும் அதில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார், 4ஆம் பாவத்தில் ராகு. 4ஆம் பாவத்தில் ராகு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வீடு கட்டுறது, கார் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது சூப்பர். வீடு கட்டுறாங்க அப்படின்னும் போது சாதாரண வீடு கட்ட மாட்டாங்க. மற்றவங்க வந்து பார்த்தா அடேங்கப்பா இதெல்லாம் நல்லா சம்பாரிச்ச பணமாவா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிப்பான். அந்த மாதிரி வீடு கட்டுவாங்க. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டினா கூட அதில் ஒரு லாவிஷ்னஸ், அதில் ஒரு பிரம்மாண்டம் பந்தாவா இருக்கிறது இருக்கும். கார் வாங்கினாங்க அப்படின்னா கூட எல்லா காரும் ஒரே வேலை தான் செய்ய போகுது, எங்களுக்கு பந்தாவான கார் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இது தப்பு இல்லை, தாராளமாக செய்யலாம். ஆனால் பின்னாடி வந்து பாருங்க 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை இல்லாததுனால நமக்கு அந்த வீடு கட்டிட்டு வீடு இன்னும் ரொம்ப அழகாக தான் இருக்குது, இஎம்ஐ கட்டும் போது முடியலப்பா என்னால் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. வசதி வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக பண்ணிக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லை அப்படின் போது அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க. அதே மாதிரி இது தாயார் ஸ்தானமும் அப்படின்றதுனால இவங்களுக்கும் இவங்க தாயாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரும் 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களோட தாயாருக்கு கண்டிப்பாக உடல் சார்ந்த உபாதைகள் வரும் 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும். ஸோ அம்மாக்கு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஓடி போய் வைத்தியம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். நல்ல டாக்டரா பாருங்க, அதுக்கும் மேலே பகவானை வேண்டிக்கோங்க, நல்ல டாக்டர் உங்களுக்கு அமைச்சிடுவேன். இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கேது 10ஆம் பாவம். வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கிற விருச்சிகராசி அன்பர்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வெளிநாட்டில் வேலை கிடைச்சிடும். மருத்துவம் படிச்சிருக்காங்க, நான் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நான் யூஎஸ்ல போய் படிக்கணும், தாராளமாக போய் படிக்கலாம். ரசாயனம் சார்ந்த படிப்பு படிக்கணும், போய் வேலையை செய்யணும், தாராளமாக எல்லாமே செய்வாங்க. இங்கேருந்து ஒரு பெரிய கனவு கோட்டையோடு அங்கே போவாங்க. அங்கே போனோன்னே என்னடா இது வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் ரோபோ மாதிரியே இருக்காங்களே, ரோபோட்டிக் வேலை மாதிரியே, இது மிஷினா மனுஷங்களானே தெரியல. அவங்க பாட்டு ஹாய் சொல்கிறாங்க, பை சொல்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு அந்யோன்யன்றதே இல்லையே. இந்தியாவில் இருக்க மாதிரி ஊர்க்கதையும் அவங்க பேசுறது இல்லை, அவங்க வேலையை அவங்க பாட்டுன்னு செய்கிறாங்க. அப்போ உனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பும் கிடையாது, உனக்கு வேட்டு வைக்கிறதோ இல்லை, உன்னை என்கரேஜ் பண்ணுறதோ இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. அப்போ அந்த ஒரு தனிமை உணர்வு அப்படின்றது வேலை செய்கிற இடத்துல இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அடாப்டபிலிட்டி டிஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். என்னால் அடாப்ட் பண்ண முடியல, இங்கத்தையோ மக்களோட என்னால் மிங்கிள் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறது நல்லது. எல்லா இடத்துலையும் புதுசாக நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த அடாப்டபிலிட்டி கொஞ்சம் கஷ்டப்படணும் தான், அதை நம்ம வந்து பழகிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பாக்கிய குருவாக இருக்கார் மேடம். அது அப்பாவுக்கு பேரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான ஒரு அன்பு அப்படின்றது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பானோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அடப்போட நானும் 4 வருஷமாக பிளான் பண்ணிட்டே இருந்தேன், இப்போ எனக்கு வேணவே வேணாம் தூக்கி போட்டேன், முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவை நீங்கள் இப்போ பண்ணாதீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக ஹிமாலயாஸ் போகணும்னு ஆசைப்பட்டேன், கைலாசநாதரை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ என்னால் உடம்பு முடியவே முடியாது, நான் அதை வந்து மறக்கவே மறந்துட்டேன். வேண்டாம், போகணும்னு ஆசைப்படுறீங்களா, ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா போவீங்க. அதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வேணாம் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு 9ல் இருக்காரு அப்படின்னும் போது நம்ம பிளான் பண்றோம் அப்படின் போது இதெல்லாம் சாதகமா அமையும். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. சாதகமும் சொல்லியிருக்கீங்க, எச்சரிக்கையும் சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒரு உறவு இவங்க லைஃப்குள்ள இந்த 1 இயர்க்குள்ள வரும் அப்படின்னா அந்த உறவு வந்து இவங்களுக்கு நல்லதை கொடுக்குமா இல்லை கெடுதலை கொடுக்குமா? தோழி, பெஸ்டி, க்ரஷ், லவ், ரிலேஷன்ஷிப் எது வேணா சொல்லிக்கலாம், வரும். அது நல்லதாக தான் இருக்கும். நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா குருனோட பார்வை 5ல் இருக்கு, அது உச்ச குருனோட பார்வை 5ல் இருக்கிறதுனால அது நல்லதா அமையும், கவலைப்பட வேண்டாம். சூப்பர் மேம், ரொம்ப அருமையான விஷயமா சொல்லியிருக்கீங்க விருச்சிகத்துக்கு. நல்ல தகவல் மேம், நன்றி. நன்றி.